அறிவு கட்டவனே, நீ மயில் வாங்கணும்னு சொல்ல வேண்டாம். நானும் அவர் ஆள்தாயா. முதல்ல சொல்லியிருந்தா சுட்டிருக்க மாட்டேன்ல. அண்ணன் கூப்பிட்டு என்ன திட்டுறார். நீங்க அண்ணா ஆளுன்னு எனக்கு தெரியாது சார். நான் உன்னை அண்ணன் கூட பார்த்ததே இல்லையே. நான் கும்முடி பூண்டி சார். அப்பப்போ வந்து பசங்களை தூக்கிட்டு கலெக்ஷன் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். ஓஹோ. சார் யார் சார் மயில் வாங்கினா? எனக்கெல்லாம் யாரும் தெரியாது சார். மாத்திரை போட்டனால ஏதோ மயக்கத்தில் பேசி சொல்லிட்டு இருக்கேன் சார். பரவாயில்ல, நீ உடம்ப பார்த்துக்க. மயில் வாகனம் தான் பொண்ணை கடத்திருக்கான். அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் இன்னும் நிறைய பேரை கடத்திருப்பான். சார் அபிஷியலா மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லையே. முதல்ல பாதிக்கப்பட்டவங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும். எப்படி சார்? சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இது வரைக்கும் 15 பேரை கடத்திருக்கிறதா அவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 45 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க இழந்த பணத்தை கண்டிப்பாக மீட்டு தருவோம். கழுத்து அறுத்தாலும் உண்மையை சொல்லிருக்க மாட்டானுங்க. கண்டிப்பா இது அந்த துரைசிங்கத்தோட ஏதோ கேம் தான். ஓடான எடுத்து வேட்டுக்குள்ள விட்ட கதையா போச்சு. சேனல்ஸ்லயும் பிரஸ்லயும் நம்ம டிபார்ட்மெண்ட் செக் டிபார்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. நாளைக்கு சிஎம் ஹோம் மினிஸ்டர் கேட்டா என்ன பதில் சொல்றது? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி சார். சார் பாதிக்கப்பட்டவங்கள நம்ம எதிர்பார்த்தது 15 பேர் சார். ஆனா வந்திருக்கிறது 40 பேர் சார். ஒரு வருஷம் ஏன் பையனை கடத்துறாங்க சார்? நீங்களே இப்படி சொன்னா என்ன சார் அர்த்தம்? இதுல எத்தனை பேர் சார் சம்பந்தப்பட்டிருக்காங்க? சார் எங்க பணத்தை வாங்கி கொடுங்க சார். இதுல பிளாக் மணி கொடுத்தவங்களும் வரட்டு கௌரவம் பாக்குறவங்க மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. யார் அந்த துரசிங்க? நேத்து வந்த பையன் இஷ்டத்துக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். உடனே அவனை பார்க்கணும். ஐயா நீங்க எதுக்கு பார்க்கணும். ஐயா எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்து சிட்டியவே கலக்கிட்டியா. இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உத, யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு. நான் இருக்க உனக்கு. கடத்தல் வழக்கு சிறப்பு பிரிவு அதிகாரியா உன்னை நியமிக்கிறேன். அசிஸ்டன்ட் கமிஷனரா உன்னை ப்ரொமோட் பண்றேன். ஆர்டர் ரெடி பண்ணுங்க. மேக் அ நோட்.